வந்து இந்த மலைக்கு நீங்கள் வாரன்னு சொன்னால் காசு ஒன்றும் பே பண்ண தேவையில்லைன்னு சொன்னால் இங்கே ஃப்ரீ. தொங்கல் மேலேருந்து உங்களுக்கு வடிவாக காட்டுறேன் பாருங்க. மேலே இந்த இடத்த பாருங்க, ஒயிட் கிளிஃப் டோவர் இந்த மலைக்கு பேர். இந்த மலையில் சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க, அடுத்துக்கிட்ட போனால் அப்படி இருக்கும். புள்ளுந்தா சரி தான், ஐயோ தான். இதால் போய் இதால் வரணும். அதில் போனால் பாருங்க மேலே நின்று இருக்கிறாங்க, களைச்சு போனாங்க. கேன இருங்க கடலை பார்த்தீங்களா அப்படி இருக்கு. முகம் வந்து முட்டுற மேலே இல்லையா, மேலையில நல்லா இருந்தீங்கன்னா பின்னர் போகக்கூடிய நல்லா இருக்கும். தொங்கல் இந்த மலைக்கு நிற்கிறேன். அடுத்து இனி போகிற அந்த தொங்கல் அதான் கடைசி தொங்கல். அது எஞ்சால சைட்டுக்கு வந்துட்டேன். கூடிய மாதிரி இதுலேருந்து பீச்சில் இருந்து ஏஸ்கன் கூடிய மாதிரி பாருங்க, கதிரையெல்லாம் பஜ்ஜி. இந்த லொக்கேஷனை பாருங்க எப்படி இருக்குண்டு, இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குண்டு. ஹாய் வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க மக்களே? நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன் மக்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் டோவரில் நிற்கிறேன் மக்களே. டோவரில் எங்கே வந்துருக்குன்னு சொன்னால், டோவரில் ஒரு மலை ஒன்று இருக்குது. இங்கே என்னென்னு சொன்னால், இந்த மலைக்கு பேர் வந்து ஒயிட் கிளிப் டோவர்னு சொல்லி. இந்த மேலே கூடுதலாக யூகேல இருக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு நல்ல மேலே வந்து இது சுண்ணாம்பு மாதிரி வெள்ளையாக இருக்கும் இந்த மேலே. அந்த மலைக்கு மேலே நான் இப்போ நிற்கிறேன். அந்த மேலையில் நின்று கொண்டு இருக்கிற பாருங்க. இது வந்து ஃப்ரான்ஸுக்கு போகிற பேரி கப்பலெல்லாம் ஃப்ரான்ஸுக்கு போகுது பாருங்க. இது டோவர். இந்த கப்பல்லாம் நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு போகிறோம். நாங்கள் போயிருக்க பாருங்க, ஃப்ரான்ஸுக்கு எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா கப்பல் எல்லாம். அப்போ அங்கால வந்து டோவர் காசுட்டு இருக்காங்க. நான் அதே உங்களுக்கு காட்டுறேன். இந்த மேலையை நான் உங்களுக்கு சுற்றி காட்டப்படுறேன் எப்படி இருக்கேன். இந்த மேலே வந்து உங்கள் கூடுதலாக வந்து நல்ல சம்மருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல வந்து நாங்கள் இருந்து சந்தோஷமாக கதைக்கலாம் ஃபேமிலியாக வந்து. நான் கிட்டே இருக்கிறபடியாக நான் அடிக்கடி வருவேன் இந்த மேலைக்கு. இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த மேலையை எப்படி இருக்குன்னு சொல்லி காட்ட போகிறேன். அதுக்காக நான் வந்தேன். நான் காட்டுறேன் வடிவாக. மற்ற வந்து இந்த மேலைக்கு நீங்கள் வாரன்னு சொன்னால் காசு ஒன்றும் பே பண்ண தேவையில்லைன்னு சொன்னால் இங்கே ஃப்ரீ. நீங்கள் கார் பார்க்குக்கு மாத்திரம் பே பண்ணலாம். பின்னேரம் 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கஃபே வந்து 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த கேட்டு வந்து 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அங்கால காரை விட்டு நடந்தும் பெறலாம். ஆனால் அங்கால கார் பார்க்கு அங்கேயும் காசு தான். இங்கே நீங்கள் ஒரு 1 டே ஃபுல்லாக விடலாம். முடிய நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பின்னேரம் 7 மணி மட்டும் 6 பவுண்ட் தான். பிரச்சனை இல்லை, வழியாக கார் விடலாம். பாருங்க இங்கே கார் பார்க்க பாருங்க காட்டுறேன். நாங்கள் இதில் கார் எல்லாம் நிற்கி இதெல்லாம் கார் விட்டுறேன். நான் இதில் நீங்கள் விடலாம், கார் விட்டு அப்படியே வரலாம். பாருங்க பெரிய தேசம். அப்படியே நான் உங்களையெல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இந்த இடத்துல அப்படியே சுற்றி காட்டுவேன். நல்லா இருக்குமாங்க அப்படி போகும். மற்றது வந்து என்னென்னு சொன்னால், நீங்கள் யாராவது இந்த வீடியோவை புதுசாக பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் புதுசாக பார்த்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட என்ன கிடையாது, எனக்கு ஒரு பிதோசனமாக இருக்கும் மக்களே. என்ன சொன்னால் எனக்கு வீடியோ இப்போ வழியாக போடக்கூடியமாக இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் நான் கூட வீடியோ உங்களுக்கு போடலாம். எப்படியெல்லாம் வழியாக வீடியோ உங்களுக்கு காட்ட முடியும். யூகேயில் என்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு இந்த மலைக்கு எப்படி போகிறோன்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ நாங்கள் M20 மோட்டோவில் போய் பண்ணிக்கிறேன் பாருங்க. டோவர் பக்கமாக போகணும். இந்த மேலே வந்து டோவர்லாம் நீங்கள் கிடக்கு பாருங்க. பாருங்க இடத்த பாருங்க எப்படி இருக்குண்டு. பாலத்துக்குள்ளால் போகிறேன் பாருங்க. டோவர் இது சின்ன பாலம் உண்டு. பாலத்துக்குள்ள அப்படியே போகுது டோவர். இப்போ நாங்கள் நிறைய மலைகள் எல்லாம் இருக்குது காட்டணும் அப்படியே பாருங்க. இந்த இடத்த பாருங்க இன்னும் அழகாக இருக்குண்டு. கிட்ட வந்துட்டு டோர் கிட்ட பாருங்க. 2 சைட்டும் காடாக இருக்குது. நல்லா வடியாக இருக்குன்னு இடம். வெயில் நல்ல வெயில், ஆனால் லைட்டாக குளிருது. இடத்த பாருங்க அப்படி. லொக்கேஷனை பாருங்க அப்படி பாருங்க. ஃப்ரான்ஸுக்கெல்லாம் கண்டெய்னர் போகுது. இந்த பெரியில் தான் போகணும். டோரில் போய் போகிறது பாருங்க. கண்டெய்னர் எல்லாம் போகுது. அந்த முகத்தை பாருங்க எப்படி அழகாக இருக்குண்டு. முகம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா அழகாக இருக்குது. நல்லா இருக்குண்ணே. பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க கடலை பாருங்க எப்படி இருக்குண்டு. அந்த மலையை பாருங்க அந்த மாதிரி இருக்குது. கப்பல் தெரியுது நிற்கிறது பாருங்க.
ஃபெரி. டோவர் ஃபெரிக்கு வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இந்தியாவில் அப்படியே வந்தீங்கன்னா டோவருக்கு வரும். தெரிஞ்சிருக்கும் கூடுதலாக யூகேல இருக்கிற மக்களுக்கு கூடுதலாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடம் டோவர். இதெல்லாம் ஃப்ரான்ஸுக்கு போகிறாண்டு. இதில் போனோன்னா அந்த மலை இருக்குது. அந்த மேலே நல்ல வெள்ள மேலே சுண்ணாம்பு மேலே நல்ல வடிவாக இருக்கும், அழகாக இருக்கும். அதுதான் நம்மளுக்கு காட்டப்படும். அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க வேறு கடலை அவங்கள போட்டு எல்லாம் நிற்கிது, கெண்டல் எல்லாம் நிற்கிது. வேறு சூமணி காட்ட முடியும். அப்படி இருக்கு வேறு பார்த்தீங்கன்னு சொன்னால் டோவருக்கு வந்துட்டேன். அந்த மேலேயே பாருங்க, மேலே இப்படி மேலைக்கு தான் போகணும். உதாலையும் போகலாம் மேலே. நான் மெட்ட மேலைக்கு தான் போகணும். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே காட்டும். அங்கே பாருங்க டோவர் காசல் தெரியுது. பாருங்க பெரிய டோவர் காசல். அவர்கிட்ட தான் போகிறேன் நான். அந்த மேலைக்கு தான் போகிறேன் பாருங்க. அதில் ரெண்டு இங்கே மேலே பார்க்க சூப்பராக இருக்குது. மேலே பார்க்க இங்கே நல்ல அழகாக இருக்குது. இந்த கேண்டல் வந்து மறைக்கிறதால தெரியல. கேண்டல் போட்டு எடுத்துக்கலாமே மறைக்கு தானே. சரி, டோவர் காசில் காட்டுங்க. அங்கே இருக்குது சூமணி காட்டுங்க. அங்கே வேறுங்க அதான் டோவர் காசல். இதுக்கு வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணணும். இந்த சிக்னல் லெஃப்ட் எடுக்கணும். இதில் போனால் அந்த மலைக்கு போகலாம். பாருங்க மேலே டோவர் காசில் பாருங்க தெரியுது. பாருங்க மேலையில் ஏறுது கார். பாருங்க மேலே போய் நிற்கிறோம். மலைக்கு போகிறோம். பாருங்க என்ன வடிவான இடம் வந்து பாருங்க. இதெல்லாம் போகணும். அப்படி இதால் போகணும்னு சொன்னால் சின்ன ஒழுங்காக தான் இருக்கும் இந்த இடம் போகிறதுக்கு. அப்படி வந்தீங்கன்னா மேலே வேறுங்க மேலையில் வருது கார் மேலே. போஸ்ட் பாக்ஸை பார்த்தீங்களா? போஸ்ட் பாக்ஸ் அப்படியே இதெல்லாம் டோவர் காசில் இருக்குது. அதை காட்டுறது உங்களுக்கு வேணும். இங்கே டோவர் காசில் இதுக்கெல்லாம் போகணும். இதுக்காக போனால் அப்படியே நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட்டை புக் பண்ணலாம். நேரே வந்து எடுக்கலாங்க. நேரே வளர்ந்தால் கொஞ்சம் கூட வேறு இருக்கும். ஆன்லைனில் சீப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்படியே இப்போ மலைக்கு நாங்கள் போகிறோம். மலைக்கு போய் கண்டிக்கிறோம் பாருங்க. அப்படியே போக வேண்டியா. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா என்ன வடிவாக இருக்குன்னு இதெல்லாம் அப்படியே போகிறோம் பாருங்க. இன்னும் நல்ல வெயில்னு சொன்னால் இதால் ரைட் எடுத்தோம்னா சரி. இதுக்காக போக வேண்டியா மலைக்கு. இதுதான் அந்த ரோட்டின் பேர். காட்டுக்கு மேலே டோவர் காசில் காட்டுக்கு மேலே அது தெரியுது. நான் உங்களுக்கு மேலே நின்று காட்டுறேன். பஸ் வருது. ஐயோ சின்னடி ஒழுங்காக அந்த பஸ் போனால் நான் பஸ் வருது வேறுங்க. ஐயோ காணுமா? காணுங்க. ஐயோ முட்டை போகுது. அடுப்பா முட்டை போகுது. ஓகே ஒரு வாரம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே இப்போ கொஞ்சம் குளிர்ந்தபடியாக சனம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். கொஞ்சம் வெயில்னால செமையாக இருக்கும் இந்த இடம். கிட்ட வந்துட்டேன் பாருங்க. ஒயிட் கிளிஃப் டோவர் இந்த மலைக்கு பேர். அந்த இடத்து தான் போகிறோம் பாருங்க. இது வந்து நீங்கள் இது ஃப்ரீ தான். நாங்கள் இதுக்கெலாம் போகணும். இதில் போனோம்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துக்கு வாரத்துக்கு ஃப்ரீ. நீங்கள் கார் பார்க்குக்கு தான் தனியாக காசு பே பண்ணணும். வேறு ரெண்டுக்கும் பே பண்ண தேவையில்லை. தனியாக கார் பார்க்குக்கு வந்து 6 பவுண்ட் நினைக்கிறேன். மோட்டர் சைக்கிள் ஃப்ரீ. ஹாயா ஹாய். பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கார் விடலாம். 6 பவுண்ட் தான் 1 டே கார் பார்க். நீங்கள் இந்த மலைக்கு வாரத்துக்கு ஒன்றும் பே பண்ண தேவையில்லை. தனியாக கார் பார்க்குக்கு 6 பவுண்ட் பே பண்ணி நீங்கள் காரை விடலாம். உள்ளுக்கெல்லாம் காஃபே எல்லாம் இருக்குது. வேறு வந்துட்டேன் கார் பார்க்குது. இதில் காரை விட்டுட்டு அப்படியே போகணுன்னா சரி. அந்த மாதிரி இடம் உங்களை காட்டுருந்தாங்க. இதில் கார் பார்க்க விட்டு போகும் காரு சொன்னால். இப்போ கொஞ்சம் குளிர் வாங்கிட்டு தானே நல்ல வெயில் இருந்தாலும் சரியாக குளிருது. லைட்டாக ஏசி போட்ட மாதிரி லைட் குளிர்ந்து இருக்கு. அப்போ நாங்கள் ஜக்கெட்டை போட்டு தான் இருக்க வரணும். நீங்கள் நார்மலாக நீங்கள் வரும்போது ஜக்கெட்டு கொண்டு தான் நல்ல. ஏன்னா காத்தடிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக குளிரும். சின்ன பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வரும்போது அவதானமாக இருக்கும். என்ன சொன்னால் சின்ன பிள்ளைகளை கண்டபடி ஓட விடக்கூடாது. அங்கே விழுந்துருங்க சரைக்கு. நான் வாங்க எல்லாம் படியாக காட்டுறேன் இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி காட்டுறோமா. அப்படி போமா ஆக்கள் எல்லாம் வந்து நிற்கிறேன் பாருங்க. இடத்த பார்த்தீங்களா? அங்கே பாருங்க கப்பலை பாருங்க. சும்மணி காட்டுறவங்களே போகுது ஃப்ரான்ஸு கப்பல் பார்த்தீங்களா?
இதெல்லாம் சின்னப்படியெல்லாம் ரெண்டு பார்க்கணும். இந்த இதில் காசை போட்டு பார்க்கலாம் நாங்கள். இங்கே எப்படியே போனோம்னு சொன்னால் அப்படியே போகுது பாருங்க. சின்ன மின்னு சொல்கிறேன், சின்ன பிள்ளைகளை குடியேறும் போது கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் அங்கால சரைக்கு விழுந்துருக்கீங்க. துறவடையில் போகணும், கேட்டு திறந்து போகணும். வாங்க மானோட வந்தேன் பாருங்க. காடு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. சம்மருக்கு இந்த இடம் வந்து சூப்பர். இன்றைக்கும் வந்து சம்மர் மாதிரி தான் நல்ல வெயில் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க இடத்த. பார்த்தீங்களா, நாங்கள் வரும்போது இப்படி தான் வந்து காரில் அப்படி ஏறி போவோம் பெரிய கப்பலுக்கு. இதில் வந்து கூடுதலாக காதல் ஜோடிகள் வந்து இருப்பினும் இதில் இருந்து தவண்டு கொண்டு இருக்கணும் ஜோடிகள். பார்த்தீங்களா, கூடுதலாக வந்து நிற்பினோம் நாங்கள். பாருங்க இப்படி இடத்த பார்த்தீங்களா, இப்படி என்ன பார்த்தீங்களா, முகத்தை பாருங்க என்ன அழகாக இருக்குன்னு பாருங்க. நல்லா இருந்து இதில் வந்து வேலி கம்பி போட்டிருக்கணும். நான் சின்னாக்கள் வந்து எட்டி பார்க்கும்போது கவனம், சரைக்கு விழுந்துவேன். சின்னாக்கள் தெரியாதானே, நீங்கள் கையில் பிடிச்சி கூட்டிடணும், அவதானமாக இருக்கணும். ஜோரம் வராங்க பாருங்க, அப்படியே ரோட்டு மாதிரி போகுது. இப்படியே நாங்கள் போகலாம், அப்படியே பாருங்க, இப்படியே போகலாம் ரோட்டு மாதிரி. அவங்கள அப்படியே நல்ல வடிவாக இருக்குது மேலே பாருங்க. கொஞ்சம் பாருங்க, இப்போ மலைக்கு மேலே நிற்கிறேன். அவங்கள பாருங்க டோவர். மற்ற வந்து நான் அந்த இடத்துக்கு போவேன், இது முடியும் அந்த இடத்துக்கு போவேன். அந்த இடத்துலேருந்து நான் இந்த மேலேயே சூ பண்ணி காட்டலாம், அங்கேயும் படி அவங்களை காட்டு, அங்கேண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க இடத்த அப்படி இருக்குண்டு. இந்த டோரில் இதெல்லாம் நிறைய சனங்களை வந்து வெறிவினும் பாருங்க. வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வார இந்த கடலுக்கெல்லாம் வந்து ஆங்கில கால்வேன்னு சொல்கிறோம், நடுக்கடல் ஆங்கில கால்வேன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க படிக்கும்போது. அந்த இடத்துல நான் நிற்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா, அவ்வளோ வாகனங்கள் நிற்கிது பாருங்க. இங்கே அங்கேருந்து வெறியினம் போகிறதுக்கு இதால் பாருங்க. இதுக்கு மேலே நின்றுறான். இப்போ இதால் நான் போகிறேன். இங்கே ஒரு கேட்டெல்லாம் போட்டுருக்கேன், அந்த பாதுகாப்பு தானே இருக்குது என்றாலும் நாங்கள் எங்களோட அவதானமாக இருக்கோம். பார்த்தீங்களா, இதில் ஒரு காவம் ஒன்று நிற்கிது பாருங்க, கருத்த காவம், என்ன போல் கருப்பான காவம் ஒன்று நிற்கிது. இதோட அங்கே போகக்கூடாதா, அங்கே சறுக்குமா பாருங்க. இப்படி பாதையாக இருக்குது பார்த்தீங்களே. ஆனால் சறுக்கி விழுந்தா சரி, அப்படியே கீழே சறுக்கி கொண்டு போவோம். பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, இங்கே வாங்க. அவரை நான் பாதுகாப்பு தான் கூட்டிகிட்டு போகிறேன். சின்னால் தானே, சறுக்கி விழுந்தாலும் நான் எனக்கு பின்னாலே வாங்க பாருங்க. வெள்ளையாக இருக்குது மேலே பார்த்தீங்க, சுண்ணாம்பு மேலே ஆகுது சுண்ணாம்பு. நீங்கள் வந்து இதில் வந்து ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க சூப்பராக இருக்குது. நல்ல இடம், நல்ல காட்சி அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இங்கே நான் முதல் வீடியோவில் காட்டியிருப்பேன், 2 வருஷத்துக்கு முதல் எடுத்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன், சைட்டாக போட்டிருப்பேன் வீடியோ, அதுலேயும் படியாக போட்டேன் நான். வானமெல்லாம் போகுது, நல்லே பாருங்க இப்படி சுண்ணாம்பு சூப்பராக இருக்குன்னு. ஆனால் குளிரான நேரத்துலையும் பெறலாம், ஆனால் மழை ஈரங்களை இருக்குன்னு பாருங்க. கவனம் வாங்க. அப்போ நான் கையை பிடிச்சேன், இப்படி வாங்க வாங்க சரி. கவனம் வேறணும். இங்கே வேறு சின்ன டெவலப் இங்கே பார்த்தீங்க. அதான் நான் சொன்னேன், மீண்டும் சின்ன பிள்ளைகள் வாரது கவனம், பெரிய ஆளுக்கு ஓகே. நீங்கள் பொடியெல்லாம் வந்து இஞ்சி பண்ணலாம் இந்த இடத்துல, நல்ல வடிவா ஜாலியாக. பார்த்தீங்களா அப்படி இருக்கு, நல்ல வடிவாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த காட்சி நல்ல சூப்பராக இருக்குது. நீங்கள் நடந்து வார தம்பங்க போங்க, அப்படியே போங்க பண்ணி அப்படி போகணுமா வேப்பலாம் போகிறேன். இதுக்கு கீழேயும் போகிறோம் போய் நின்று காட்டு. இதுக்கு கீழே மேலேயே சூம் பண்ணி காட்ட நல்லா இருக்கும். உண்மையில உடம்பு எக்ஸசைஸுக்கு நல்லது. நாங்கள் முந்தி நல்ல வெயில் வச்சா வந்து காரை விட்டு வந்து நடந்துருக்கோம். நாங்கள் ஃபேமிலியாக வருவோம், வந்து இங்கே இதெல்லாம் இருந்து டீ எல்லாம் குடித்து சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து சாப்பிடுவோம். நாங்கள் இந்த இடத்துல இருந்து சாப்பிட்டு டீ எல்லாம் குடித்து அந்த இடங்களையும் ரசிக்கும் போது நல்ல அழகாக இருக்கும். இந்த இடத்தை பார்க்க நல்ல சூப்பராக இருக்கும். உண்மை இயற்கையை ரசிக்கிறது எனக்கு நல்ல விருப்பம். அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. அப்படி உண்மையில நீங்கள் யூகேல இருக்கிற மக்கள் யாராவது இந்த இடத்துக்கு வேற விரும்பினால் ஒயிட் கிளிப்ஸ் டோவர்னு சொல்லி அடிச்சு பாருங்க. கூகுளில் அந்த அட்ரஸ் எல்லாம் காட்டும், டோவர்னு சொல்லி வடிவா வரலாம். நீங்கள் வடி வாங்கி வந்து இன்ஜாய் பண்ணிட்டு போகலாம், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பாருங்க மேலேயே பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல பழம் ஒன்று, என்ன பழம் ஒன்று தெரியல. இந்த மரத்தின்
பழம் தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க. சின்ன சின்ன பழமாக இருக்குது, நாவல் பழம் மாதிரி. இது வந்து சோப்பாக இருக்குது பார்த்தீங்களா, சோப்பாக இருக்கு. என்ன பழம் ஜெரோன் சாப்பிட்றாங்க என்னென்னு தெரியாது. சின்ன சின்ன பழம் பார்த்தீங்களா, இஞ்சி என்ன பழம்னு சொல்லி இந்த மரம்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாருங்க மேலேயே பாருங்க இவ்வளோ ஏற்றி நடக்குன்னு பாருங்க. சுண்ணாம்பு மாதிரி தான் அந்த மேலே நல்ல வெள்ள பாருங்க. இதுக்காலையும் போகலாம், இப்படி போகிறீங்க அது அதில் வருமா சரக்கு மீது இப்படி தான் சைட்டாக வரும் பாருங்க. மேலே நான் நடந்து வரேன் வெள்ளக்கார் பார்த்தீங்களா. முதல் வந்து நான் அங்கே நின்றான் மேலே அந்த இடத்துல, இப்போ கீழே வந்துட்டேன் பாருங்க. இந்த கீழே காட்டியிருப்பேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் லைட்டாக குளிருது, ஜாக்கெட்டும் போட்டு தொப்பியும் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இடத்து பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா. டோவரான் பாருங்க. உண்மையிலே நிறைய பேர் இந்த இடங்கள் பார்க்காம இருப்பீங்களே. இதுக்கு வந்து உங்களுக்கு லண்டன் சிட்டிகள் வந்து வாரான்னு சொன்னால் 1.5 மத்தியாலம் இருக்குன்னு நினைக்கிறேன். வரலாம் வடிவா M20 எடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்து வடிவாக பார்த்துட்டு நீங்கள் ஏர்லியாக வந்தீங்கன்னா நல்ல சாப்பாடெல்லாம் சமைச்சு கொண்டு வந்தீங்கன்னா வடிவாக இருந்து ஜாலியாக பாருங்க. இதில் இருந்து சாப்பிட்டு பிளேண்டி எல்லாம் குடிச்சு பொடியை தரவழி வந்தீங்கன்னா நல்லா கூல் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அடிக்கலாம். கூல் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு தெரிந்த என்னென்ன ஒன்று அடிக்கணும் அடித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பின்னேரம் வந்தாலும் ஒரு நல்லபடியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த சம்மருக்குன்னு சொன்னால் 8 மணி தான் இருளும் நல்லா சந்தோஷம், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க கொஞ்சம் என்ன சரிங்க மகன் பாரு கப்பல் வருது வேறுங்க. இந்த இடத்த பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு வேறுங்க, நல்ல அழகாக இருக்குது பார்த்தீங்களா. உண்மையிலே காசு இந்த வேலை ஃப்ரீ R1 சொல்ல நீங்கள் பார்க்கலாம். R1 கார் பார்க் மாத்திரம் தான் வடிவாக பார்த்து பாருங்க. மேலேயே எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்த பார்த்தீங்களா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு பாருங்க. உண்மையிலே பக்கத்தில் காடு, இஞ்சால மேலே பார்த்தீங்களா. அங்கெல்லாம் ஆங்கில கால்வாய். இந்த ஆங்கில கால்வாயை கடக்கிறது தான் நேற்று கஷ்டப்பட்டு போட்டுகளில் வந்து பிடிபடிக்கணும். நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, பயங்கரமாக கலைக்குது. இன்றைக்கு 1 கிலோ குறைஞ்சிருவேன்னு நினைக்கிறேன். காகம் தான் கூட இன்னைக்கு ஊர் காகம் மாதிரி. பிஎன்ஏ கப்பல் போகுது வேறுங்க, போகுது ஃப்ரான்ஸுக்கு. அங்கேருந்து ஒன்று வருது வேறுங்க, அங்கேருந்து ஒன்று வருது, இங்கேருந்து ஒன்று போகுது. இது அங்கேருந்து வருது ஃப்ரான்ஸில் இருந்து. இது வந்து இங்கே போகுது வேறுங்க. எப்படின்னு பார்த்தீங்களா, அங்கே வந்து நிற்க நான் இதில் எத்தனை நேரம் போய் வந்திருப்பேன் ஃப்ரான்ஸுக்கு. பாருங்க அந்த காட்சியை பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்லா அழகாக இருக்குது பாருங்க. அந்த மாதிரி மேலே பாருங்க, வெள்ளை மேலே ஒயிட் கிளிப் டோவர் இந்த மேலே இந்த பேர் பாருங்க. கேடரெல்லாம் அடிச்சிருக்கு, அதில் ஆக்களை பாதுகாப்புக்கு அடிச்சிட்டீங்கன்னா. இந்த லொக்கேஷனை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, சோடியை தான் மெரியினேன் தனியாக ஆக்கள். நான் தான் மகனோட வந்திருக்கிறேன் பாருங்க. பெரிய கேடர் அடிச்சு முதல் நான் வரும்போது இந்த கேடரில் இப்போ புதுசாக அடிச்சிருக்கிறோம். ஏன்னா அங்கே ஆக்களை போவா அப்படி பாருங்க, அங்கே போவாடி அடிச்சிருக்கேன்னு போவான். அதுக்குள்ள பார்த்தீங்களா பெரிய கேடர் அடிச்சிருக்கிறேன். இந்த மேலேயே பாருங்க, அதுக்கு மேலேயெல்லாம் போகலாம். நான் அப்படி சுற்றி மேலே ஏறி வரலாம். அப்படியே இதால் சுற்றி அப்படி ஏறி மேலே வர போகிறேன். அங்கே நின்று உங்களுக்கு காட்டு இன்னும் அழகாக இருக்கும். நான் முதல் நின்ற இடம் அந்த பாருங்க, அதில் அப்படியே இனி அங்கே மேலே வர போகிறேன். மேலே இருந்து விழுந்தா அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதான் நான் சொன்னேன், மீண்டும் சொன்னால் சின்ன பிள்ளை கவனம் வரும்போது பயமாக இருக்கும். நான் உங்களை மேலே வந்து வடிவாக காட்டுறேன் பாருங்க. மழை வரப்போக கூட நல்ல காலம் ஜாக்கெட் கொண்டு வந்தது பாருங்க. முகத்தை பாருங்க கருத்து கொண்டு வந்துட்டு நல்ல காலம் ஜாக்கெட் கொண்டுறேன். ஜாக்கெட்டை விட்டுட்டு கரை கொண்டு பார்த்துனேன், எடுத்து வந்துட்டேன் காரை கடந்தோடைய. ஓகே, செம்ம கலகலைக்குது நடக்க. என்னென்னு சொன்னால் நடக்கிற குறைவு தான், நாங்கள் ஒரே கார் ஓட்டம் தான் நினைஞ்சேன். நடக்க சட்டியாக கலைக்குது பாருங்க. ஃபுல்லாக கேடுறேன் அடிச்சிருக்கான். முதல்ல அடிக்கலை, இப்போ நல்ல கேடுறெல்லாம் அடித்து சூப்பராக இருக்குது. அது நல்லா தான் கேடுற அடிக்கிறேன். நாங்கள் 10 எல்லாம் கிடக்குதானே என்னங்க ஒதுக்குள்ள இது இருக்குன்னு ஓட போகிறாங்க. போகணும் சுரங்கம் மாரி ஒன்று போகுது. நான் முதல்ல இருக்க போகணுன்னா அதுக்குள்ள போய் பயத்தில் திரும்பி ஓடியேன். சுரங்கம் மாரி போகல பாருங்க பார்த்தீங்களா. இதால் போய் இதால் வரணும். அதில் போனால் ஊற்றியில் ஜக்கெட்டெல்லாம் வெள்ளையாக வரும். சுண்ணாம்பு தான் அப்படி கோதி இருக்கான்னு வேறும்
பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு பூச்சிகள் இருக்கும் இதுக்குள்ள. இதெல்லாம் அந்த பாதுகாப்பு தான் செய்திருப்பேன். முந்தைய அந்த ஆமிக்கார் வந்து இதில் நின்று பாதுகாப்பு நிற்கிற போடுற சைட் தானே இங்கே அதுக்கேற்ற மேலையெல்லாம் அடிச்சிருக்கிறேன். பார்த்தீங்களா கல் எல்லாம் வச்சு மேலைக்கு பக்கத்தில் ஹோதி போட்டு இது முந்தைய சண்டை காலத்தில் பாதுகாப்புக்கெல்லாம் அப்படி இருந்திருக்கும் தானே. பாருங்கள் இந்த மேலேருந்து பெருசாக பார்த்துருக்கீங்களா அப்படி பெருசுண்டு அப்படியே போகுது. படம் ஷூட்டிங்கெலாம் சூப்பர் இடம். பார்த்தீங்களா என்ன மாரி இருக்குன்னு பாருங்கள். மேலே எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த இடம் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்களா கமெண்ட் பண்ணுறீங்களா? கமெண்ட் பண்ணி தான் எனக்கும் தெரியும் எத்தனை வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ண தான் தெரியும் எவ்வளோ பார்க்குறீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஹாப்பியாக இருக்கும் இந்த வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்களாண்டு. உண்மையிலே ஒரு நான் வந்து எங்கெங்கே போகிறோன்னா அதை காட்டிக்கொண்டு இருப்பேன். யூகேயில் எங்கெங்கே போகிறோம் வாரம் ஒரு ஃபன் தானே. ஃபன்னாக தான் இந்த வீடியோ நாங்கள் செய்கிறது ஒரு சந்தோஷத்துக்காக. என்ன சொன்னால் இங்கே வந்து வேலை வேலைன்னு தெரியல தானே. அதில் இதில் ஒன்று இடங்களை பார்க்குற சந்தோஷம் தானே. இப்போ இப்படி இடங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். ஜெரோ நீங்கள் இதில் நில்லுங்கோ, அங்கே வேற ஒன்றும் பொலிவாக இருக்கும். நாங்களை வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னா வேறு இப்படி காட்டுறேன் உங்களுக்கு. வேறு நிற்க சொன்னேன் சின்ன தேவையில்லா வேலை. பார்த்தீங்களா கடலை அம்மா போக்கே வேகமாக கிட்ட கையும் இங்கே கேடுற இதெல்லாம் இப்படி சறக்கும். பார்த்தீங்களா கேடரில் இப்படி கையை பிடிச்சிக்கொண்டு நான் பார்க்குறேன். பேரங்க பார்த்தீங்களா கடலை எப்படி இருக்குன்னு அம்மா. பேரங்க இப்படி அடுத்துக்கிட்ட போனால் இப்படி இருக்கும். விழுந்தா சரிதான் ஐயோ தான் மிஞ்சா உண்டு. பார்த்தீங்களா இஞ்சால வேறங்க மேலேயே இப்படி அடிச்சுங்க. ஆனால் அங்கே நின்று பார்க்க நல்ல கடலில் கப்பலில் போகும்போது இந்த இடத்த பார்க்க நல்ல அழகாக இருக்கும். கலைஞ்சி போனீங்களே இதுக்கு அப்படியே வாங்க. அப்போ எதால வரேன் அப்படியே வரமா பேரங்க இப்படி இருக்குண்டு காட்டுறேன். சூம் பண்ணி ஆக்கள் போயிடும். பார்த்தீங்க மேலால் அங்கே நின்று பார்க்கலாம். பார்க்க நல்லா இருக்கும். பேரங்க ஆக்கள் நடந்து போயிடும். அப்படியே நான் இப்போ மேலே இருந்து கீழே பெறலாம். நான் இப்போ கீழே இருந்தால் மேலே போக போகிறேன். அங்கே மேலே அந்த இடத்துல இருந்து வந்தேன் அப்படி இப்படி போகிறேன். பாருங்க அங்கே போட்டோ ஷூட்டிங்கில் அடிக்கிற பாரு ஆக்களை பார்த்தீங்களா அப்படி வரையின ஒன்று மேலே நின்று போட்டோ அடிக்கிறேன். பேரும் அப்படியே நடந்து இதுதான் வந்து கடைசி தொங்கல். அப்போ தொங்கல் தான் இப்போ அப்படியே நடந்து வந்து இப்படி தான் முடிப்பேன். நான் இப்படி இருந்து அப்படியே மேலே போக போகிறேன். இதுக்கு கீழே போகலாம். இனி அங்காலையெல்லாம் பாறைகள் கடல் பேங்க கடை அப்படியே இந்த மேலேயே பாருங்க இப்படி இருக்காண்டு. இந்த மேலையில் சூப்பராக இருக்கு பாருங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா உண்மையிலே நல்லா இருக்கு. பார்த்து இன்னும் நல்ல வெயில்னா இன்னும் நல்ல அழகாக இருக்கும். உண்மையிலே எனக்கு கீழே போகிறோன்னா நாங்கள் பேரசூட்லாம் போயிடறாங்க ஒன்று. இதுதான் கடைசி தொங்கல். இதில் இருந்து அப்படியே பார்த்துக்கொண்டு நான் மேலே போவாங்க. பாருங்க அந்த இடத்த பாருங்க. இந்த லொக்கேஷனை பாருங்க இப்படி இருக்கு. நீங்கள் நல்ல அழகா இல்லையா பாருங்க. நல்லா இருக்கு. எல்லாம் நல்ல வடிவாக தான் இருக்கு. நான் மீண்டும் சொல்கிறேன் ஃபோட்டோ ஷூட்டிங் நல்ல இடம். நீங்கள் நல்ல ஃபோட்டோ வீடியோஸ் நீங்கள் டிக்டாக்ஸ் நீங்களாம் வந்து ஒருத்தர் எடுக்கலாம். யூடியூப் வீடியோ எடுக்கிற நீங்கள் எல்லாம் அந்த இடங்களை எடுத்து எடுக்கலாம். பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இதில் கல் எல்லாம் இருக்கு. பாருங்க பெரிய இதில் ஏறி பார்ப்போம். ஏறினா அங்கே விழுந்துடும் நினைக்கிறேன் நான். என்ன சொன்ன ஓத்தே அங்கே விழுந்து போயிடும். ஓடினேன் அங்கே சரைக்கு போடும். மலையிலிருந்து கடலுக்குள் குதிக்கும் ஜெகன் என்று போட்டுரும் தலைங்க. ஆமா பயமாக கிடைஞ்ச வாத்தி அப்படி பண்ணாங்க. அந்த கேமரா காட்டுறீங்க அம்மா அங்கே இங்கே கிட்டே வராங்க. இந்த இடத்த பாருங்க எப்படி என்ன அம்மா சரக்கிச்சேன்னா சரி என்ன எங்களும் அத்தி புல்லெல்லாம் பட்டி இருக்கிறாங்க. ஆக்கள் நடந்து பாருங்க பாதையாக வந்துட்டுடும். அப்படியே போகும்பாங்க. அப்படியே இதில் நின்று எடுப்போம் வீடியோ போட்டோவை. இந்த இடத்த பாருங்க கப்பல் எத்தனை கப்பல் வேறு ஒரு நாளைக்கு. ஆமாம் பாருங்க மேலே நின்று இருக்கிறாங்க. களைச்சி போனாங்க கேன வேறு அப்படியே லைனாக பார்க்கணும். மேலே பார்த்தீங்கன்னா காதலர்கள் காதல் ஜோடிகளுக்கு சூப்பர் இடம். இதில் இருந்து ரசிக்கலாம். நீங்கள் உங்களோட மனைவியையும் கூட்டின்னு வந்தீங்கன்னா வந்து ரசிக்கலாம். இருந்து நான் சில வேலை தனியாக தான் பெறுவேன். மனைவியும் கூட்டின்னு இதில் பார்ப்பேன். அழகாக ரசிக்கிறதுக்காக பெறுவேன் சில நேரம். வாங்க பார்ப்போம் இப்படி இருந்து இதில் உண்மையிலே இதில் இருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தா அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ ஷூட்டிங்கு.
நல்லா இருக்கும் பாருங்க. அந்த இடத்த அப்படியே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா அம்மா இதில் வாங்க, இதில் நின்று எடுக்க ஃபோட்டோ எடுக்க நல்லா இருக்கும். இந்த இடத்த பாருங்க, மேலே குளிர் அம்மா. இதுவும் சூப்பர் இடம், உண்மையிலே நல்லா இருக்கும் ஷூட்டிங்குக்கு. நான் இதில் எல்லாம் வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்தேன். நான் இதில் வந்து நிறைய ஃபோட்டோ எல்லாம் எடுத்துருக்கேன், நிறைய வீடியோ எல்லாம் எடுத்துருக்கேன், திருப்பி எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. நல்லா இருக்கு. அந்த இடத்த பாருங்க, உங்க அந்த காட்சியை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, அந்த மாதிரி இருக்கு பாருங்க. அங்கெல்லாம் ஆக்கள் நிற்கணும் பாருங்க. அவங்கெல்லாம் தொங்கலுக்கு போகலாம், என்ன அப்படியே சுற்றி வரலாம். அதான் நான் ஒரு நாள் காண நீங்கள் வந்து வீடியோ வந்தீங்கன்னா பின்னேரம் போகக்கூடிய நல்லா இருக்கும். கடை வேலையை அடிச்சு கொண்டு இருக்கு பாருங்க. அப்படியே பாருங்க இந்த தேசத்தை அவங்களுடைய பாதையால் கடை, சின்ன சின்ன பாதையில் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே மேலே போகிறோம் வாங்க, அப்படியே மேலே போவோம் வாங்க தரோம். அங்கே இருந்து சனம் இருந்து நாங்கள் மேலே இருந்து கீழே வரையும், நான் கீழே இருந்து மேலே போகிறோம். அப்படியே போனோம்டா உண்மையிலே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கடலை அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்க, அப்படி இருக்குன்னு. கடலை சுற்றி காட்டி இதையும் காட்டுறேன். அப்படியே மேலே போவோம். அப்படி போகலாமாங்க. போட்டு எல்லாத்துக்கும் ஒரு கேட்டு வண்டி வச்சுக்கணும், நல்ல விஷயந்தான், பாதுகாப்பாக கூடிய. அப்படியே வந்து உள்ளுக்கு வந்துட்டு மெட்டை திறக்கும். ஓகே, பார்த்தீங்களா இதில் ஓடி திரிஞ்சு விளையாடலாம் பாருங்க. கிரவுண்ட்ஸ் மாதிரியே இருக்குது. அப்படியே வந்து ஈச்சம்பழம் மாதிரி சின்ன சின்ன பல மரங்கள் நிற்கிது. இதில் வேறு சோப்பு மரம், ஈச்சங்கான்னு சொல்லுவாங்க இதே ஊரில், அதே மாதிரி தான் இருக்குது பாருங்க. இதுக்கெல்லாம் எம்மணி தான் இப்படி இருக்கும். சரக்குலாம் எடுக்கிறீங்களா வீடியோ? ஏறுவான் இப்படி குதிக்கலாம் எடுக்கிறீங்களா வீடியோ? இதுக்கு போகலாம் அப்படியே, ஆனால் சரக்கு மேலே அங்கால தேவையில்லை. காத்திரிக்க பாருங்க இந்த இடத்த பாருங்க. உண்மையிலே அங்காலெல்லாம் கொட்டல் இருக்கிறபடியா ஓகே. சில சனங்களை கொட்டெல்லாம் தங்கி வந்து பார்ப்பீங்க, நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு கொட்டெல்லாம் பிறகு. அப்படியே மேலே போகலாம் வாள். அங்கே கேட்டு அந்த கேட்டெல்லாம் போகணும். இதுக்கால விரையில சரக்கும். அப்படியே மேலே போவோமா. வேர்க்கு சைடு ஸ்ரீலங்கா 2 பேர்த்து மாதிரி வேர்க்கு, ஆனால் ஏசி போட்ட மாதிரி குளிருது, நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு. ஓகே, நீங்கள் விட்ட போமா அங்கே பார்த்துட்டு போமா. கொஞ்சம் தான் பார்த்துட்டு அப்படியே போவோம். அங்கே கடற்கரை போவாங்களா, கடற்கரையை காட்டுறோம். மெட்ட சைடையும் கொண்டு காட்டுறேன். டோவர் அப்படி. ஆனால் சமரன்னு சொன்னால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உடம்பெல்லாம் சினமா, ஒரே சினமாக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். உடம்பெல்லாம் ஒரே சினம் பெறும். சமரன்னு சொன்னால் பார்க்க மாட்டேன். நல்லா நிறைய ஆகலை. இப்போ வந்து குறைஞ்சிட்டு இனி வந்து குளிர் வாங்கிட்டு இனி ஜாக்கெட்டெல்லாம் தெரியணும். அதான் சொல்கிறேன், நிறைய காலத்துக்குள்ள இப்போ வீடியோ போடுறேன். ரொம்ப டைம் இல்லை, வேலை மற்ற விடாமல் போயிடலாம். குளிர் இருந்தானே, குளிர் சமரன்னு சொன்னால் இடங்கள் பார்க்கக்கூடிய போகலாம். அப்படி இருந்து சின்ன சின்ன இடங்களை போய் உங்களுக்கு காட்டு இருந்தானே. இந்த லொக்கேஷனை பாருங்க, இந்த இடத்த பாருங்க. உண்மையா அப்படியே போயினோம் மக்கள். அவங்க போயினோம். நான் வந்து லேட்டாக போச்சு. வெளியே வந்து அவங்க மட்டும் போயிருக்கலாம் பாருங்க. இனியும் இருக்கா ஃபுல்லாக பகல் வெளியாக வந்து நான் சமருக்கு உங்களுக்கு படியாக எல்லாம் காட்டுறேன். இப்போ காட்டுறேன். காட்டக்கூடிய மாதிரி உண்மையிலே கடலை மேகத்தை பாருங்க இப்படி இருக்குன்னு நல்லபடியாக இருக்குது. பார்த்தீங்களா உண்மையில இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்தா நான் இடம் காட்டுறேன். நம்மளாங்கும் சில பேருக்கு போரிங்காக இருக்கும். என்ன பத்தியில் காட்டுறேன், மரங்கள் மேலேயே காட்டுறேன்ட்டு முடியாக பாருங்க. இந்த இதுக்கு மேலே நான் போகிறேன் பாருங்க. முகம் வந்து முட்டுற மாதிரி இல்லை, மேலையில் எல்லாம் வேறு சின்ன பிள்ளையெல்லாம் மாதிரி வாங்க. சின்ன பிள்ளை கவனம் கொண்டு வரணும். வேறு போகிறார் இந்த மகன். சின்ன நேக்குடி இன்னைக்கு போகிறார் நேக்குடி. இங்கே வேறு நேக்குடியை பார்த்தீங்களா. இப்போ வந்து மேலைக்கு போகிற மாதிரி பாருங்க. இதால் அப்படி படி மாறி கிடக்கு. இதால் ஏறி போகிறோம் மேலே வேறோம். அதான் நான் சொன்னேன், முன்னுக்கு நாங்கள் மேலேருந்து கீழே வந்துருக்கோம். நாங்கள் இனி கீழே நடந்துட்டு கலைக்கு ஒரு மாதிரி கிடக்கு. இது கீழே அந்த நின்றுறேன். சாங்களா அங்கே போய் அப்பா செம்ம களைக்குது. மலையில்
பயணம் செய்யும் லகன் நடப்பாதையில் திருப்பதிக்கு போகிற மாதிரி போக. ஓகே ஜோன், கலைக்குதா உங்களுக்கு? ஓகே, சின்ன படியில் கலைக்காது, எங்களை வேசு போட்டுது. அம்மா இப்போ பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் நின்றேன். இப்போ நான் மேலே வந்துட்டேன். இந்த இப்போ லைட்டாக வெயில் வரைக்கும் வரங்க எப்படி இருக்கேன் உங்கள் அதில் நான் பந்து தான் விளையாடலாம். நல்ல வழி எடுங்க வீடியோ பார்த்தீங்களா. இந்த இப்போ மேலைக்கு மேலே உச்சியில் அடிக்கிறேன், மேலே உச்சியில் இல்லை, என்ன உச்சிக்கு என்ன போயிடல, எனக்கு கொஞ்சம் திரும்ப அங்கே மேலே உச்சி போவோம். இப்போ வேலை போகிறோம் பாருங்க. மேலேண்டே தெரியும், நீங்கள் மேலையில் நிற்கிற மாதிரி ஃபீலிங் இருக்காது, நிலத்தில் நிற்கிற மாதிரியே இருக்கும். மேலே உண்மை சரியாக கலைக்குது இன்றைக்கு. ஐயோ பாருங்க, வேலைக்கான் கலைக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வேறு கார் கொண்டு வரணும்னா உள்ளே கொண்டு வந்துடலாம், விட மாட்டாங்க. அதுக்கு இந்த காரை கொண்டு வர்றேன். இந்த மலைக்கு வந்தோன்னா ஃப்ரான்ஸ் நெட்வொர்க் காட்டும், நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி காட்டும். தேவையில்லை, எங்களுக்கு கனெக்ட் பண்ண தேவையில்லை, காட்டிக்கொண்டு இருக்கும் ஃப்ரான்ஸ் நெட்வொர்க். ஆமாம் வாங்க வச்சிடும். ஓகே வரேன் மகன். இந்த இதுக்குமே கீழே இருந்தால் வந்தாங்க, மேலே போப்பேன். வாங்க, கடலை பார்த்தீங்களா அப்படி இருக்கேன், இப்படியே மேலே போகிறேன் பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு கேட்டு போட்டிருக்கேன், ஆக்க கேட்டு திறந்து வைக்கணும். அப்படியே போவோம்பாங்க. அப்படியே நான் முதல் வந்து இந்த மேலையை காட்டினேன் உங்களுக்கு கீழே நின்று காட்டினேன். அந்த இடத்துல நிற்கிறேன் பாருங்க, பார்த்தீங்களா, கீழே நிற்கிறேன். அதை கொண்டு காட்டுறேன் மேலே இருந்து கீழே உங்களுக்கு. அதில் இருங்க வார், பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வீடியோ எடுத்தான் பாருங்க. அப்படி இருக்கேன் பார்த்தீங்களா, அப்படி இருக்கு. இதில் நாக்கில் இருக்கணும். அப்படி இந்த இடத்துல தான் முதல் காட்டினேன், கீழே ரெண்டு மேலே காட்டினான். இப்போ நான் மேலே வந்துட்டேன் பார்த்தீங்க. இப்போ தொங்கல் இந்த மேலைக்கு நிற்கிறேன். அடுத்து இனி போகிற அந்த தொங்கல் அதான் கடைசி தொங்கல். அதோட நான் அப்படியே நடந்து போவோம். அங்கே நின்று காட்டு நல்லா இருக்கும். இப்போ இதில் நிற்கிறேன், இதில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் மேலே அப்படி இருக்கு. இடத்த பார்த்தீங்க அப்படி இருக்கேன், நல்லா இருக்குது பார்த்தீங்க. இங்கே வேறும் நல்ல பச்சை தண்ணியாக இருக்குது, கடல் தண்ணி வேறும். சரி இந்த வராங்க, அதில் இருங்க வார். அப்படிதான் நான் போகிறோம், மேலே போகிறோம் வேறங்க. இதுக்கு மேலாம் சனங்கள் நின்றது, இதுக்கு மேலே நான் போவோம். இப்போ அங்கே நின்று இப்போ மேலே வரேன் பாருங்க. இதுதான் கடைசி தொங்கல். கடைசி தொங்கலுக்கு வந்துட்டேன். இது இங்கே இருந்து அங்கே பார்க்கலாம், நல்லா இருக்கும் பாருங்க. சனங்கள் வந்து கொண்டே இருக்குது. அது கொஞ்சம் வெயில் வச்சோடனே சனங்கள் வந்துடுங்க பார்த்தீங்கன்னா. நாங்களாம் குளிர் ரெண்டு கஞ்சி போடுறது, ஆனால் நல்ல குளிருக்கு நடந்த நெல் ஆனால் பாருங்க. இதில் ரெண்டு நான் இப்போ மேலே வந்துட்டேன். சின்னாக்கள் வேற நின்று விளையாடினேன். சின்னாக்களை கவனம் தான் பார்க்கணும். நிறைய ஆக்கள் வந்துன்றீங்க போயினும் பெரியனும் பார்த்தீங்களா. அந்த தொங்கல் ரெண்டான இப்போ மேலே வந்துட்டேன், தொங்கல் மேலைக்கு பாருங்க. தொங்கல் மேலையிலேருந்து உங்களுக்கு வடிவாக காட்டுறேன் பாருங்க. மேலே இந்த இடத்த பாருங்க, உண்மையில் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. உண்மையிலே உங்களை ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு வெராட்டியும் இந்த வீடியோ மூலம் நீங்கள் பார்க்குறீங்களா, உங்களுக்கு சான்ஸ் இருக்குபடியாக பாருங்க. வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேவ் பண்ணி விடுங்க, அப்போ எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். பார்த்தீங்களா பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் நின்றேன். இங்கே வந்துட்டேன் மேலே பார்த்தீங்களா. இந்த இடத்த பாருங்க, அப்படியே வந்தாச்சு மேல் மேலைக்கு. அங்கே டோவர் காசல் தெரியுது, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. செம்ம வெயில், ஆனால் குளிர் தான், நல்லா இருக்கு. இடத்த பார்த்தீங்களா, மேலே மாதிரி தெரியுதா. மேலையில் நடந்து போகிறோம், ரோட்டாக நடந்து போகிறாங்க வேறு எப்படி இருக்குன்னு. இந்த எல்லாம் காடாக இருக்குது பார்த்தீங்களா, டவர் எல்லாம் இருக்குது அதில். இஞ்சாலே அப்படியே வந்துட்டேன் கார் எடுக்கிறதுக்கு வேறுங்க. சூமணி காடு டோவர் காசல் தெரியுது வேறுங்க. இதுதான் டோவர் காசல் பார்த்தீங்களா. இதுக்கும் பெறலாம், இதுக்கும் வந்து அந்த புக் பண்ணிவிட்டு வந்து என்னோட இடங்கள் பார்க்கலாம். நான் இப்போ அந்த இடத்துக்கு போகணும் வேறுங்க. அதில் இடம் ஒன்று அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துக்கு உங்களுக்கு காட்டுறேன் படிவா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வேலையெல்லாம் வந்திருக்கிற மக்கள் பார்த்தீங்களா.
10 இலை இருக்குது பாருங்க. இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்காங்க பாருங்க. இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ எல்லாம் இருக்குது இந்த இடத்துல. சினோக்கெல்லாம் பெறலாம். தேங்க்யூ. மேப்பெல்லாம் போட்டிருக்கா இல்லை அங்கால கடைகள் எல்லாம் இருக்குது. ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம். நிறைய பார்த்ததான் அப்படியே நாங்கள் எங்களோட கார் விட்டு இடத்துக்கு போகிறோம். இந்த மேலையில் வந்து நிறைய கார் பார்க் இருக்குது பாருங்க. நிறைய காரை விடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக 6 பவுன் இந்த இடம் பார்க்க வந்தீங்கன்னா அங்கே காஃபி குடிக்கலாம், கடை கடைக்கு ஜூஸ் ட்ரிங்க்ஸு மறுபடியும் காரை விட்டு ஜாலியாக இருந்து கிஞ்சி பண்ணிட்டு போகலாம். பாருங்க ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்க. ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த மரங்களை பாருங்க. இந்த மரங்கள் இருந்து அப்படியே இருக்கலாம், இருந்து சாப்பிடலாம், இருந்து ரசிக்கலாம் இயற்கையை. மழை காலத்தில் வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். வெள்ளம் இடம் எல்லாம் வெள்ளம் இருக்கும் பார்த்தீங்களா. நிறைய கார் பார்க். நாங்கள் அங்கே சைடெலாம் விட்டுறாங்க. இதுலேயும் கார் பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட், பெரிய ரெஸ்டாரண்ட் பாருங்கள். இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டிருக்கேன். டாய்லெட் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது பாருங்க. கஃபே எல்லாம் குடிக்கலாம். இதில் பாருங்க போட்டெல்லாம் காட்டியிருக்கணும். இதான் நாங்கள் இதில் இருந்தால் அப்போ நாங்கள் போனாங்க அந்த இடத்துக்கே வந்துட்டு திரும்பி கார் ஒரு இடத்துக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மலையிலெல்லாம் சுற்றி வடிவம் அவங்களை காட்டினான் பார்த்துருப்பீங்க. மற்ற இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன். நான் அந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த இடத்துக்கு தான் போகிறேன். அந்த இடத்துல இருந்து இப்போ இந்த மேலையெல்லாம் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் கடல் எல்லாம் இருக்குது. சின்ன சின்ன போட்டுகள் அன்றைக்கி மீன் பிடிக்கிற போட்டு அதெல்லாம் காட்ட போகிறேன். அதையும் பார்க்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. வீடியோ ஓட்டாமல் அப்படி வெயிட் பண்ணி நில்லுங்க. அப்படியே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த மேலைக்கு மேலாம் நின்றான் பார்த்தீங்களா. அந்த கட்டுறதுக்கு அங்கே தெரியுது மேலே. அதுக்கு மேலே நின்றேன். இப்போ கீழே வந்துட்டேன். இப்போ மற்ற கடற்கரைக்கு போகிறோம். இப்போ அந்த மேலையெல்லாம் நின்றேன். இதெல்லாம் நாங்கள் வந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்கு காரில் டோர் சைட்டுக்கு போகணும் பாருங்க. இதெல்லாம் போகணும். கார் கண்டெய்னர் எல்லாம் போகிறது. இந்தியாவில் வேறுங்க அப்படி. இது வந்து ராம்ஸ்கேட்டுக்கு போகுது. இதெல்லாம் அப்படி வந்தீங்கன்னா இந்த கடற்கரைக்கு போகிறோம் பாருங்க. அது இந்தியாவில் சைட்டுக்கு வந்துட்டேன். இந்த கடலையும் பாருங்க. இதுக்கிட்ட வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த கடற்கரை பக்கத்தில் கொட்டல் எல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே நின்றுறேன். வாங்க அப்படி ஒன்று காட்டுறேன். இந்தியாவில் பாருங்க இதான் டோவர் கடற்கரை. இதில் எல்லாம் சமரன்னு சொன்னால் நிறைய மக்கள் வருகிறோம் பாருங்க. இதில் மடியாக கட்டியிருக்காங்க புதுசாக. இப்போ பார்த்தீங்களா அங்கெல்லாம் போட்டில் அன்றைக்கி ஒன்று காட்டுறோமா பாருங்க. பாருங்க சல்லி இது வேற ஃபுல்லாக சல்லி பார்த்தீங்களா. சல்லி அந்த அந்த மேலையெல்லாம் நின்று அவங்கள சூம் கட்டி காட்டுறேன் பாருங்க. இந்த மேலையெல்லாம் நான் நின்றுறான் மேலே. இந்த மேலையில நின்று அவங்க இந்த இடமெல்லாம் காட்டியிருப்பேன் முதல் பார்த்தீங்களா. நான் இந்த மேலையை பாருங்க மேலே தெரியுதல்ல. இந்த மேலையெல்லாம் நின்றுறான் பாருங்க. இதான் அந்த மேலே. இந்த வேறும் இதான் அந்த மேலே நின்ற இடம் அப்படி தெரியுது பார்த்தீங்களா. இங்கே வேறும் இதில் இங்கே அந்த உடம்பெல்லாம் நடந்துருங்க. நான் அது இப்போ இங்கே வந்துட்டேன் பாருங்க. இந்தியாவில் வந்து பாருங்க சின்ன சின்ன போட்டுகள் இதில் மீன் பிடிக்கணும். நான் முந்தைய இருக்க ஒரு 10 வருஷத்துக்கு முதல் நான் இந்த 10 வருஷம் இல்லை கூட மெரிபண்ணாக்கு முதல் தனியாக இருக்கும்போது பொடியெல்லாம் வந்து போனாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. அப்போ 380 ரூபா ஒரு போட்டுக்கு. நாங்கள் சேவ் பண்ணி போய் மீனெல்லாம் பிடிச்சிடாங்க இந்த போட்டில். இதில் இருந்தால் அப்படியே கூட்டின்னு போவாங்க. போயெல்லாம் பிடிச்சிடாங்க முந்தைய. அப்போ நாங்கள் தான் சின்ன சின்ன போட்டுகள் அன்றைக்கி மீன் பிடிக்கிற போட்டுகள் பார்த்தீங்களா. நிறைய போட்டுகள் பாருங்க. அப்படியே கப்பல் தெரியுது பார்த்தீங்களா. ஏதான் அவங்களை காட்டு கொண்டு பாருங்க. ரெண்டு மேலே தெரியுது, அங்கே கப்பல் தெரியுது. போகிறது இப்படி நடந்து அங்கே போகலாம். நான் முதல் வீடியோவில் தொங்கல் மட்டும் கொண்டு காட்டியிருப்பேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. சல்லி பார்த்தீங்களா ஃபுல்லாக சல்லி கல் புறப்படுறீங்க ஜனம் பாருங்க. சனங்க ரொம்ப நீ பெருசாக குளிர் இல்லை இந்த படத்தில். இப்போ நல்ல வெயில் வரைக்கும் பாருங்க. நேரம் பின்னேரம் 4 மணி. 4 மணிக்கு எப்படி கிடக்கண்டு பாருங்க கடற்கரை பாருங்க. இங்கே ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. அப்படியே கடல் நேரம் அங்கே அப்படியே தொங்கல் மட்டும் போகலாம். அந்த தொங்கல் மட்டும் பாலத்தால் போகலாம். அங்கே டோவர் காசில் அங்கே தெரியுது. அங்கே ஹோட்டல். இதில் ஹோட்டலில் நம்ம வந்து தங்கி நின்று ஜாலியாக போகலாம். ஃப்ரான்ஸுக்கு போகிறீங்களே நின்று போகலாம். ஃப்ரான்ஸுக்கு போகலாம். வேலை வேறங்க
இந்த லொக்கேஷனை பாருங்க எப்படி இருக்குண்டு, இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குண்டு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கு. சின்ன பிள்ளைலாம் விளையாடுறாங்க. என் கடையிட பார்ப்போம். ஐஸ்கிரீம் இருக்கு கொண்டு ஐஸ்கிரீம் கேட்குற இருந்தால் வாங்கி பிடிப்போம். பூட்டிட்டாங்க தெரிய பார்ப்போம். கடையெல்லாம் இருக்குது ஐஸ்கிரீம் கடை. பார்த்தீங்கன்னு சொன்ன மக்கள் ஐஸ்கிரீம் கடையெல்லாம் இருக்குது பக்கத்தில். உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இதுலேருந்து பீச்சில் இருந்து ஐஸ்கிரீம் குடிக்கக்கூடிய மாதிரி பாருங்க. கதிரையெல்லாம் வச்சுக்கணும், டேபிள் எல்லாம் இருக்குது. வடியாக இருந்து ஜாலியாக குடிக்கலாம். அந்த அந்த மேலையில தான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் வடிவாக. நீங்கள் பார்த்து உண்மையில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் யாராவது யூகேல இருந்து வந்து இந்த இடங்களை பார்க்கணும். நீங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து வரும்போதும் நீங்கள் பகல் வந்தீங்கன்னா இதில் நின்று வடியாக பார்த்து ஜாலியாக போகலாம். கொட்டெல்லாம் பக்கத்தில் இருக்குது. வடியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் யூகேக்கு இருந்து இங்கே வாரீங்கன்னு சொன்னால் உண்மை இது டோவர்னு அடிச்சிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு டோவர் பெரிய அடித்தாலே இந்த அட்ரஸ் காட்டு நீங்கள் அதில் வந்தீங்கன்னா உங்களை இடங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சின்ன சின்ன இடங்கள் பீச் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மக்களே. ஓகே மக்களே, உண்மைகளே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுவோம் மக்களே. இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நான் அந்த வீடியோ முடிக்க போகிறேன். இன்னும் நல்ல வீடியோ சந்திப்போம். பாய். ஐஸ்கிரீம் குடிக்க பாருங்க எப்படி இருக்கு ஐஸ்கிரீம் பாருங்க. சூப்பர் ஐஸ்கிரீம். பாய்.